ஓம் கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்கள் கடும் விரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா, கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா. எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா, எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது தரிசனம் செய்கின்ற பொழுது எல்லாவித நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய தரிசனத்துக்குண்டு. அவ்வாறு அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்து அனுகிரகத்தை பெறுவதோடு இன்றைய தினம் கொழும்பு 13 விவேகானந்த மீட்டில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்த அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம். இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள் ஜோதி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவருடைய குருவருளாசியும், சங்கான இருப்பத்தாள முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விண்ணுலக ஆசியோடும், வவுனியா சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்டத்தினுடைய தலைவராக, வவுனியா அந்தன ஒன்றியத்தினுடைய போஷகராக திகழ்கின்ற சிவாகம கிரியாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய அருளாசியோடும், இந்த ஆலயத்தினுடைய விவேகானந்த மேடு ராஜராஜேஸ்வரம்பாள் ஆலயத்தின் ஸ்தாபகர் மணிகண்ட சேவா பீடாதிபதி இறைசை திலகம் சிவாச்சாரிய குலபூஷணம் சிவஸ்ரீ சாம்பசிவ மணிக்குருக்கள் அவர்களுடைய பூரண நல்லாசியோடு இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்களான சுப்பிரமணியம் ரவீந்திரகுமார் ரவி குருசுவாமி, அதே போல் ஆனந்தகுமார் சுவாமி, பாலகிருஷ்ணன் ஆகியோருடைய இந்த நிர்வாக தர்மகர்த்தாக்களுடைய ஒத்துழைப்போடு ஆலயத்தில் மாலை அணிந்திருக்கின்ற சாமிமார்கள் பக்தர்களுடைய அனைத்து பக்தர்களுடைய அனுசரணையோடும் இந்த மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. இன்று காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 12 நிமிடம் வரை உள்ள சுபலக்ன மகா முகூர்த்தத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அனைத்து அடியார்களும் கலந்து கொள்வதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் மண்டல விரதங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகள் நாம் கலந்து கொண்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுகம்.